டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் ஐரோப்பிய ஒன்றியம் சிக்கிருச்சா இல்ல ஐரோப்பிய ஒன்றியிடம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சிக்கிவிட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல சொன்னதுதான் பதில். டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் சிக்கிவிட்டது ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்யாவுக்கு 50 நாட்கள் கெடு அப்படிங்கிறத கொடுத்திருக்கார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இந்த 50 தினங்கள்ல உக்ரைன் யுத்தத்துல ஒரு பீஸ் அப்படிங்கிறது உருவாக வேண்டும். அப்படி உருவாகலைன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் இப்படிலாம் பேசுவாரா? ஏன்னா ஆங்கில ஊடகம் இந்த செய்தி எப்படி தெரியுமா வெளியில விட்டுருக்காங்க? டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய 180 டிகிரி டேர்ன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 180 டிகிரி டேர்ன் அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுக்கு எதிராக பேசிட்டு இருந்த மனுஷன், ரஷ்யா கூட நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன மனுஷன், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் பீஸுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன், திடீர்னு பார்த்தா உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் திரும்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எதாவது ஸ்மெல் பண்ணீங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? டோரா புஜியில டோரா கேட்குற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஆனா இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிந்து விடும். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கிட்ஸ் பெஸ்டி தொடங்கி ஒரு வருடம் ஆகிவிட்டது. ஸோ இந்த மாதம் முழுவதுமாகவே ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. கிட்ஸ் பெஸ்டி ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம போட்டுட்டு இருக்க போகிறோம். அந்த குரூப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ₹1, ஒருவேளை அது ₹1000 ப்ராடக்டாக இருக்கலாம். ₹1 1 மணி நேரத்தில் நீங்கள் வாங்கலாம். இல்லாட்டி ₹50 வாங்கலாம். இல்லாட்டி பாதி விலைக்கு சில ப்ராடக்ட்ஸை வாங்கலாம். புக்ஸ் வாங்கலாம். இது எல்லாமே டெய்லி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு நாங்கள் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம். சீக்கிரமாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்காகத்தான். இது நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய தருணம். 50 தினங்கள் கெடு அப்படின்னு சொல்றதுல இருந்து உலக அரசியலினுடைய இன்னொரு முகத்தை நாம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், டிபி ட்ரூப்ஸ், நீங்க யாரா வேணாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கடுமையான காலங்கள் வரப்போகிறது. கிட்டத்தட்ட $10 பில்லியன் அளவுக்கான ஒரு பர்ச்சேஸை எங்ககிட்ட நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பார்த்து சொல்லியிருக்காங்க. $10 பில்லியன் நாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண போறோம்? இது வழிப்பறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் கேட்டாலும் அது வழிப்பறிலாம் கிடையாது, நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோ இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான எனர்ஜி ப்ராடக்டோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாதான். வெப்பன். இந்த வெப்பனை தான் நீங்க வாங்கணும் 10 பில்லியனுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய நல்ல அபிப்பிராயம். ஐரோப்பிய ஒன்றியம் யார் முன்னாடியும் வீழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெப்பனை வாங்க சொல்றாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நம்முடைய புரிதல் தவறு அப்படிங்கிறத காண்பிக்கிறது. இந்த $10 பில்லியன் வெப்பன் வாங்கி அப்படி உக்ரைனுக்கு கொடுத்துருங்க. உக்ரைனுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அந்த கடமைக்கு தான் நான் $10 பில்லியன் நீங்க பிசினஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே டாரிஃப் வார் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்துச்சு. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு எதிராக கவுண்டர் மெஷர் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. 20% டாரிஃப் அப்படின்னா நாங்களும் 20% இல்லாட்டி 15% உன்னுடைய ப்ராடக்ட்ஸுக்கும் டாரிஃப் அப்படிங்கிறது விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று முந்தைய தினம், அதாவது 2 தினங்களுக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றியம் அதுல இருந்து கொஞ்சமா ஒரு யூ-டர்ன் அடிக்கிறாங்க. அப்படி யூ-டர்ன் அடிச்சு நாங்க போட்ட கவுண்டர் மெஷர்லாம் இல்லப்பா, எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்குறாங்க. காரணம் இருக்கு. ட்ரேடு டீல் அப்படிங்கிறது ரெடி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்த போது ஐரோப்பிய ஒன்றியம் போட்ட கவுண்டர் மெஷரை கேன்சல் பண்ணாங்க. பட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த டாரிஃப் இல்லை கவுண்டர் மெஷர் இதெல்லாம் விட அவருக்கு தேவை அவருடைய ஆயுதத்தை விற்க வேண்டும். குறிப்பாக பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஸோ அமெரிக்காவும் ஜப்பானும் இதில் டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணுமே, ஏன் ஜப்பான் இதுக்குள்ளே வராங்க விக்கி அப்படின்னு சொல்லி. இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா ஒரு நாடு பேட்ரியாட் மிசைலை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது ஜப்பான் தான். ஸோ ஜப்பான்கிட்ட அந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் முன்னால் எவ்வளவு தயாரிக்க முடியும்? உக்ரைன் ஒரு 17 கேட்குறாங்க, பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் பேட்டரி ஒரு 17 கேட்குறாங்க. இது நம்மளால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்ல ஜப்பானும் அமெரிக்காவும் ஈடுபட்ட பிறகு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாரு. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் நல்லா இனிக்க பேசுறாரு, ஆனா பேசி முடிச்ச பிறகு ஈவினிங் ஆனா குண்டுகளை போட்டு தள்ளிடுறாரு. எனவே அதுக்கு நாங்க ஒரு எண்ட் கார்டை போட போறோம். அந்த எண்ட் கார்டு வேற எதுவுமே கிடையாது, இப்போ நாங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆயுதம் தான்.
உக்ரைனுக்கு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் 1 or 2 டேஸுக்குள்ள டெலிவரி செய்யப்படும் அப்படிங்கிறார். இந்த 1 or 2 டேஸுக்குள்ள டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் சொல்லிட்டாரு. அமெரிக்கா தான் நேரடியாக கொடுக்க போகுதுன்னா கேட்டா இல்ல, அதுக்கு தான் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் 10 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான உதவி நீங்க உக்ரைனுக்கு செஞ்சுதான் ஆகணும், அதை நீங்க என்கிட்ட காசா கொடுங்க, நான் ஆயுதமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, அப்படின்னா இந்த 50 தினங்கள் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு ஏன் நிபந்தனை கொடுத்திருக்கிறார்? 50 தினங்கள் தான்ப்பா உனக்கு, அதுக்கு மேல நாங்க ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எங்க பூச்சாண்டி காண்பிக்கிறாருங்க. அதாவது நம்ம வீட்டிலலாம் அம்மாமார் சாப்பிடல அப்படின்னா குழந்தைகள்கிட்ட அம்மாமார் சொல்லுவாங்கல்ல, அங்கே பார் ஒரு பூச்சாண்டி வந்துட்டு இருக்கான், நீ பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு பூச்சாண்டி தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க, சீக்கிரமா உதவி பண்ணிருங்க ஐரோப்பிய ஒன்றியமே, அப்படிலாம் நான் பார்த்துக்கிறேன் ரஷ்யாவை, 50 தினங்கள் அவங்களுக்கு நான் ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி காண்பித்து, பரவாயில்ல நம்ம கூட தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு, வேற வழி இல்லை, இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம 10 பில்லியனுக்கு ஆயுதங்களை வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்துட வேண்டிதான் அப்படிங்கிற அந்த முடிவுக்குள்ள இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படின்னா இதுக்கு ஒரு தரகர் இருக்கணுமே, ஒரு புரோக்கர் பையன் இருக்கணுமே. அந்த புரோக்கர் பையன் யார் அப்படின்னு பார்த்தா நாட்டோ. வேற யாருமே கிடையாது. நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூட் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இது ஒரு ஹியூஜ் அமௌண்ட், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், மிசைலாக இருக்கட்டும், இது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டுக்கான பர்ச்சேஸ். பட் அமெரிக்கா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் வாங்கித்தான் ஆகணுமான்னு கேட்டால் இது எங்களுக்கும் தேவையானது தான் அப்படின்னு சொல்லி நாட்டோவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி சொல்கிறார். இந்த இடத்த அப்படியே பாஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கன்னத்தில் இப்படி கை வச்சுட்டு யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறது என்னால் தொடங்கப்பட்ட யுத்தம் கிடையாது, 3 நபர்கள் சேர்ந்து தொடங்கினாங்க இந்த யுத்தத்தை. ஒன்று ஜோ பைடன் அவர்கள், இன்னொன்று புட்டின் அவர்கள், இன்னொன்று ஜெலன்ஸ்கி அவர்கள். அதுல இப்ப ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி மாறிடுச்சு, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாங்க. மீதம் இருக்கும் 2 பேரும் சண்டை போட்டு முடித்துக் கொள்வார்கள், இதுல எங்களுக்கு பங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லியிருந்தார். ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருந்தாரு, ஜேடி வான்ஸ் அவர்களும் ஒரு முக்கியமான பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க யாருக்கு சம்பந்தம் அப்படிங்கிறதையும் கொளுத்தி போட்டாங்க. இந்த சம்பந்தம், இந்த பிரச்சனை எல்லாமே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கானது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய வேண்டுமே தவிர இதில் எங்களுக்கு பங்கே கிடையாதுன்னு சொல்லி கைவிரித்து போன அதே நபர் இன்னைக்கு சொல்றாரு, நாங்க 10 பில்லியனுக்கு அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை செய்ய போறோம், பட் நீங்க தான் அந்த ஆயுதங்களை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க உக்ரைனுக்கான உதவிகள் அப்படிங்கிறத விட அமெரிக்காவினுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிற அந்த பார்வையில தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். 50 தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா இதுல பயப்பட போறது ஒண்ணுமே கிடையாது. எங்க 80க்கும் அதிகமான பொருளாதார தடையெல்லாம் போட்டுட்டாங்க. 17 முறைக்கு மேல பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தாலே போடப்பட்டிருக்கு. அப்படி போடப்பட்டிருந்த ரஷ்யாவை இன்னும் அசைத்து பார்க்க முடியவில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். புட்டின் அவர்கள் இப்பவும் பிரஸ் மீட் கொடுத்தா சும்மா சிரிச்சுக்கிட்டு மனுஷன் வேற லெவல்ல பிரஸ் மீட் கொடுக்கிறார். அதே நேரத்தில் புட்டின் அவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை நாடுகள், 44-45 நாடுகள் ஒன்றிணைந்தார்கள். அதுல நிறைய அதிபர்கள், பிரைம் மினிஸ்டர்ஸ் இப்ப அவங்களுடைய பதவியிலேயே இல்லை, தூக்கி எறியப்பட்டு விட்டார்கள். அவ்வளவு சிக்கல் அந்தந்த நாடுகளுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் ஒரு சிக்கல் என்னன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அக்ரிகல்ச்சர் யூனிட்டினுடைய ஒரு பெரிய மீட்டிங் நடக்குதப்பா. இந்த மீட்டிங்கின் போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல ஒரு 5 நாடுகள் உக்ரைன் கூட நாம ஏதோ ஒரு ட்ரேடு டீல் போட்டிருக்கோமாமே, அந்த ட்ரேடு டீல் ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 நாடுகள் யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவேக்கியா, பல்கேரியா, ரொமேனியா. ஸோ இந்த 5 நாடுகள். ஹங்கேரி ரஷ்யாவினுடைய நண்பன், அவங்க சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. போலந்து ஏன்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, போலந்து நாட்டுக்குள்ள அங்க விவசாயிகள் இருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை. உக்ரைனுடைய அந்த விவசாய பொருட்கள் போலந்துக்குள்ள வந்து போலந்து முழுவதுமா உக்ரைன் விவசாய பொருட்கள் கூடுதலாக இருக்கு. போலந்து விவசாயிகள் அவங்களுடைய பொருட்களை விற்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஸோ போலந்தினுடைய விவசாயிகள் எல்லாருமே நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. எங்களுக்கு உக்ரைன்லேருந்து வரக்கூடிய அந்த விவசாய பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போலந்து அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா நாங்கள் மாசா சூசைட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போலந்தினுடைய விவசாயிகள் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு பயந்து போலந்தினுடைய அரசாங்கம் உக்ரைனுடைய இந்த கிரைன்ஸ் டீல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி, எங்க நாட்டுக்குள்ள வர்ற பயிர்கள் எங்க நாட்டுக்குள்ள இறக்குமதி ஆகக்கூடாது, வேறு நாடுகளுக்கு போய்க்கலாம், எங்க நாட்டுக்குள்ள வேண்டவே வேண்டாம், உக்ரைனுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு உதவுறதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் டீலை வச்சு ஏதாவது செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் போலந்து இதை ஃபர்ஸ்ட் ஆளா வந்து மறுக்கிறாங்க.
ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவா கண்டிப்பா அதை அவங்க எதிர்க்கத்தான் செய்வாங்க. மீதம் இருக்க 3 நாடுகளும் அவங்களுடைய பர்சனல் காரணங்களை காண்பித்து இந்த டீல் நடக்காது, அப்படி நடந்துச்சுன்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. போதுமான வரையில் உக்ரைன் கூட ட்ரேட் அப்படிங்கிறதே செய்ய வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எப்படி உக்ரைனுக்கு 10 பில்லியன் அமெரிக்க டாலரை வாரி வழங்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. வேற வழியே இல்லாம ரஷ்யாவினுடைய அதிபருக்காக அப்படின்னு சொல்றதை விட நான் சொல்லிவிட்டேன் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் கொடுக்கக்கூடிய பிரஷர் தான் இங்க பெருசாக பேசப்பட போகிறது. இந்த நேரம் இப்படி இருக்கும்போது ரஷ்யா என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏகப்பட்ட இடத்துல அவங்களுடைய ஃப்ரண்ட் லைனை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃப்ரண்ட் லைன் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது இப்போ ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல பெரிய அளவில் தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னா அங்கே வந்து ஒரு அப்படிங்கிற ஒரு இடத்துல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அங்கே ஒரு ரஷ்யாவினுடைய 1000 வீரர்களும் உக்ரைனுடைய ஒரு 500 வீரர்களும் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஃப்ளாஷ் பாயிண்டாக நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரஷ்யாவினுடைய ஒரு 500 போர் வீரர்கள் இன்னொரு இடத்துல போய் தாக்குதலை நடத்துவாங்க. அப்போ இன்னொரு இடத்துல தாக்குதலை நடத்தக்கூடிய அந்த இடத்த பாதுகாப்பதற்காக மறுபடியும் உக்ரைன் அவங்களுடைய இராணுவ வீரர்களை அனுப்ப வேண்டும். இப்போ ரஷ்யா பெரிய பெரிய படைகளை அனுப்புறதை விட்டுட்டு ஏகப்பட்ட ஃப்ளாஷ் பாயிண்டை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1000 பேர் ஒரே இடத்துல குவியறதை விட 200 பேர் 5 இடங்களுக்கு போங்க, 5 இடங்கள்ல போய் தாக்குதலை நடத்துங்க. இந்த 5 இடங்கள்ல 200 ரஷ்ய ராணுவ வீரர்களை தடுப்பதற்காக 100ல இருந்து அட்லீஸ்ட் அவங்களும் ஒரு 100 ராணுவ வீரர்களை களமிறக்கினாதான் முடியும். பட் இங்க இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு 5 இடங்கள் கிடையாது, 50 இடங்களா மாத்துறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வடகொரியாவினுடைய உதவி கிடைத்த பிறகு இந்த ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா செஞ்சுட்டு இருக்கிறதுனால உக்ரைனுக்கு இப்ப பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த நேரத்துல தான் உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலா இருக்கட்டும், அதை ரொம்ப காம்பினேஷன் அடிப்படையில் ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் மற்றும் அங்க இருக்கக்கூடிய படகுகள், இந்த காம்பினேஷன் அடிப்படையில் ரஷ்யா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் 490 ட்ரோன்ஸ், 12 மிசைல்ஸ் ஒரே நாள்ல ஏவப்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே வந்து அவங்களுடைய ஆயுதங்களை இழந்து வருகிறது. ஏகப்பட்ட ஃப்ரண்ட் லைனை ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு ரஷ்யா நகர்ந்து கொண்டு இருக்கும்போது இப்போ பயம் என்னன்னா, நேத்து ரஷ்யா நடத்தின தாக்குதல் தான். நேத்து ரஷ்யா நடத்தின தாக்குதல் காரணமாக இன்னைக்கு உக்ரைனுடைய கடலோரங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் போயிருக்கு. அப்படி என்ன ரஷ்யா தாக்குதலை நடத்தினாங்க அப்படிங்கிறதும், என்னென்ன ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸ் அடுத்ததாக ரஷ்யா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். வியூகத்தில் இன்னைக்கு 2-3 வீடியோக்கள் வரப்போகுது. நம்பர் 1 வீடியோவா இதை வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நிறையவே வரப்போகுது. நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டி தொடங்கி 1 இயர் ஆயிருச்சு. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு உங்களுக்கு அப் டு டேட்டான ஆஃபர்ஸ் 1 மந்த் ஆஃபர்ஸாக மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்கே என்ன ஆஃபர் வருது, எத்தனை ப்ராடக்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக வரும். யார் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கப்படும். லிமிடெட் ஸ்டாக் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் அதில் கொண்டு வருவோம். ஆஃபர்ஸ் உங்களுக்கானது. 1 இயரில் நீங்கள் என்ன நம்பி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது, அதை செய்ய போகிறேன். வேணுங்கிறவங்க அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.